உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க. அந்த டைம்ல அவர் பேசிக்கிறாரு. அமைதிக்கான செயல் திட்டம் ஒன்று உருவாயிட்டு இருக்குதுங்க. இந்த நவம்பர் மாசத்தோட இறுதிக்குள்ள எல்லாம் பார்த்து சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம சீஸ்ஃபயருங்கிறீங்க. சும்மா ரஷ்யா வந்து தொடர்ந்து வந்து பகுதிகளை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இப்ப போய் சீஸ்ஃபயர்னு யாராவது பேச முடியுங்களா? அவங்க ஒரு இடத்துல நின்னாங்கன்னா வேணா சீஸ்ஃபயர் பத்தி பேசலாம். அவங்க தொடர்ந்து வந்து பிடிச்சிட்டே இருக்கிறாங்க உள்ள வந்து. இப்ப என்னங்க சீஸ்ஃபயர்? அதெல்லாம் ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த செயல் திட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது நவம்பர் மாசம் இறுதிக்குள்ள அப்படிங்கிற அவ்வளவு சொல்லிக்கிறாரு இல்லையா? ஸோ நவம்பர் மாசத்துல அமெரிக்கால எலெக்ஷன் வரப்போகுது. அதுல பைடன் அவர்கள் ஜெயிச்சாங்கன்னா செல்லான்னு கன்டினியூ பண்ணுவாங்களா, இல்ல ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாங்கன்னா வாங்க ரஷ்யா உட்காந்து பேசிக்குவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கானா, அதுக்கும் பதில் இவரே சொல்லிக்கிறாரு பாருங்க. இங்க பிராந்திய ஒற்றுமை சம்பந்தமான விஷயங்களை அந்தந்த சம்பந்தப்பட்ட நாடுகளோட நாங்க பேச போறோம் அப்படின்னா என்னங்க உங்க பிராந்தியத்தை சில நாடுகளுக்கு எழுதி வச்சிட்டீங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஓகே, பசில்ஸுக்கு ஒரு பீஸா கிடைக்குது, எடுத்து வச்சு பார்த்தோம்னா தெரியுது எந்தெந்த பகுதிகள் யார் ஷூரிட்டி கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்தந்த பகுதிகள் இழக்கும் பட்சத்துல அது அந்தந்த நாடுகள் மீட் எடுத்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இங்க வருது. எது எப்படியோ உக்ரைனுக்கு இப்ப F-16 வந்துருச்சு. இப்ப இந்த F-16 வந்து உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடியே மேற்குலக நாடுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது F-16னால பெருமளவுல ரஷ்யாவோட முன்னேற்றத்தை தடுக்க முடியும்னோ, இல்ல ரஷ்யா இந்த பிரச்சனை, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பெருமளவுல மாற்றம் கொண்டு வந்துட முடியுமோன்னுலாம் கிடையாதுங்க அப்படின்னு 2-3 நாளாவே இந்த மேற்குலக நாடுகள் இருக்கக்கூடிய அனலிஸ்ட் தரப்பு இருந்தும் மேற்குலக நாடுகளுக்கு வந்து ஸ்போக் பர்சன்ஸ் கிட்ட இருந்தே ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் மேற்குலக நாடுகளோட மீடியாக்களே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, ரஷ்யா தொடர்ந்து மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸ்லோவால இல்லைங்க, அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. அத்லட்டை விட வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆச்சரட்ரேனியா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான முன்னேற்றம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இதை நோக்கி போலாம் அப்படின்றது போல அங்கெல்லாம் போயிட்டாங்களாம். அந்த பகுதிகளில் வந்து பாதி பிடிச்சிட்டாங்க. அதுவும் இந்த ஆச்சரட்ரேனியால இருந்து முன்னேறக்கூடிய அந்த ரஷ்யன் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த வெசலே, அப்புறம் இந்த ஸ்ரீஹிவிகா, அப்புறம் இந்த ஜெலனே, இந்த 3 பகுதி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல இந்த வெசலே இருக்கு இல்லையா வந்துட்டாங்க. ரஷ்யர்கள் பாதி பிடிச்சிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. அதாவது கிரே ஜோன் தான் அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட்டே பண்ணிட்டாங்க. இந்த டீப் ஸ்டேட் மேப் திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உக்ரைனோட அரசு இருக்கு இல்லையா, ஆளுகின்ற அரசு, இந்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம், அவங்க கிட்டயே ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து டீப் ஸ்டேட். ஸோ அவங்க கிட்டயே மேப்ல அப்டேட் பண்றாங்கன்னா இந்த அளவுக்கு உறுதித்தன்மை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. ரஷ்ய தரப்புல சொன்னாங்க அதெல்லாம் வந்துருச்சுங்க, இன்னொன்னு ஒரு 20-30% தான் முடிச்சுட்டு கிளியரிங் பண்ணிட்டு நாங்க கொடி ஏத்திட்டு வீடியோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருக்கு. ஆனா இப்போதைக்கு வெசலேக்குள்ள வந்துட்டாங்க ரஷ்யன்ஸ், மற்ற இடம்ல கிரே ஜோனா இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான பிரேக் த்ரூ ரஷ்யாக்கு. இந்த சிட்டி விழுந்துருச்சு, இந்த வில்லேஜ் விழுந்துருச்சு அப்படின்னா இந்த பொக்ரோஸ்கோட மொதல் டிஃபென்ஸ் லைன் விழுந்துருச்சு அப்படிங்கிறது போல அர்த்தம். இப்ப எப்படிங்க இது எப்படி கம்பேர் பண்ணலாம், இந்த ரொபோத்தைன்ல இருந்து குறைஞ்சிட்டு வந்தாங்க இல்லையா, அப்ப சுரோவிக்கின் லைனோட என்ட்ரன்ஸ்ல நின்னாங்க இல்லையா, சோ அது போல இந்த சுரோவிக்கின் லைனோட என்ட்ரன்ஸ்ல ரஷ்யவர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. அதோட கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு பல மாசங்கள் எடுத்தது. ரஷ்யா வந்து ஆத்விகா இந்த பேச ஆரம்பிக்கும் போது ஆத்விகாக்கு பின்னாடி இருந்தாங்க. இப்ப ஆத்விகாவை தாண்டி ஆச்சரட்ரேனியாவை தாண்டி வெசலேல வந்து உட்காந்துருக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து. இதுக்கப்புறம் பொக்ரோஸ்க்கு தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இதுல என்ன சொல்றாங்கன்னா அனலிஸ்ட் தரப்பு வந்து இப்போ பொக்ரோஸ்க்கு நோக்கி வராங்கன்னு சொல்லிட்டு இந்த கர்கிவ் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது அங்க இருந்து குறைஞ்சிட்டு வந்துருவாங்க கர்கிவ்ல இருந்து. சரி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து கர்கிவ்லயும் இந்த பொக்ரோஸ்லயும் அணை கட்டிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே ஜாப்ரோசியால இருந்து குறைச்சிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அங்க 90,000 ட்ரூப்ஸ் வந்து புதுசா இருக்கிறாங்களாமா. இத சிரிஸ்கி அவரையில அக்னாலேஜ் பண்ணிட்டு அவர் தரப்புல இருந்தே சொல்லியிருந்தாங்க, எங்கிட்ட சீரியஸான பிளான்ஸ் இருக்குங்க, உள்ள மட்டும் வரட்டு பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் பாருங்க ரஷ்யாவுக்கு தெரியும் என்னென்ன ஆப் இருக்குது அப்படிங்கிறது போல சிரிஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து ரொம்ப இதா தெரிஞ்சிச்சு பேச்சுக்கள். ஸோ அவங்க ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க உக்ரைன் தரப்பு வந்து அப்படிங்கிறது தெரியுது. ஆனா ஆளுங்க இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுக்கு உக்ரைன் வந்து இப்ப களத்துல வந்து பார்த்தோம்னா தெரியும், ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு இடத்துலயும் அமைதியா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வேற பக்கத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்ப இந்த சுவாஸ்க் பகுதியில பெருமளவுல முன்னேற்றம். அடுத்தது இந்த செசிவியானோட கால்வாயோட கிழக்கு பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அந்த கர்லிவ்காலாம் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அங்கேயும் தாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கால்வாயை கடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது இந்த கர்ஷ்னோஹரிஃப்கா எட்ஜ் மட்டும் இருக்குங்க, ஒரு சின்ன பீஸ் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ரஷ்ய தரப்புல முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு, கிளியரிங் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு
அப்படிங்கிற சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து இந்த டிஸ்டன்ஸ் மைனிங்கை பயன்படுத்தி கன்னி வெடிகளை தூக்கி வீசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கர்ஷ்னோரிஃப்காவோட புறநகரில் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு சில பகுதிகள். ஸோ அந்த பகுதியிலிருந்து டிஸ்டன்ஸ் மைனிங் யூஸ் பண்ணி அந்த வெப்பனை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ்ல இருந்து மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ரஷ்யாவோட முன்னேற்றம் கொஞ்சம் அந்த இடத்துல தடைபட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஆனா முழு டவுன் இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒரு வாரம் சொன்னாங்க அங்க இருக்கிற பிரிகேடு, ஆனா இல்லைங்க 3 நாள் தான் ஆச்சு, புடிச்சிட்டாங்க அந்த பக்கத்தை. அப்புறம் இன்னொன்னு இதை வந்து மேப் வீடியோல பார்ப்போம். இந்த கொஸ்டான்டிஃப்கால இருக்காங்க இல்லையா, அந்த ஏர் மொபைல் பிரிகேடு கதர்னாங்க இல்லையா, பாதி வந்துட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. அதெல்லாம் நம்ம மேப் வீடியோல பார்க்கும்போது பாக்குறேன். ஏன்னா இது போல பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மேப் அப்டேட்ல. அதெல்லாம் லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம திரும்பி மேட்ருக்கு வந்துடலாம். அதாவது உக்ரைனுக்கு F-16 வரப்போகுது, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனால பெருமளவுல எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட மீடியாக்கள் தரப்புலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சாங்க. காரணங்கள் சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, அதாவதுங்க ரொம்ப சொச்சமான அளவுக்கு தான் நம்ம F-16 கொடுக்குறோம், அதுவும் கணிசமான அளவு கூட இல்லை, அதுவும் ட்ரைனிங்லாம் ப்ராப்பரா எடுத்துருக்க மாட்டாங்க, அதனால ஓரளவுக்கு தாங்க இருக்கும், பெருமளவுலாம் யூஸ் ஆகாது அப்படிங்கிறது போல பலரோட கருத்தாவும் இருக்கு. மேற்குலக தரப்புல இருக்கக்கூடிய பலரோட கருத்தாவும் இருக்கு. இதெல்லாம் நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இப்போ உக்ரைனோட ஒரு MiG-29 ரக விமானத்தை ரஷ்யா வந்து இன்டர்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் 213 கிலோமீட்டர் தொலைவுல ஏர் டு ஏர் மிசைல்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் உக்ரைனோட MiG-29 ரக விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்திக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது இந்த போல விமானங்களை இரு தரப்புலையும் மாறி மாறி டவுன் பண்றாங்க, அது நம்ம பெருமளவுல ஹைலைட் பண்றதுல. ஆனா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, லாங் ரேஞ்ச் மிசைல் எங்க கிட்ட இருக்குப்பா, F-16 வந்தீங்கன்னா கொஞ்சம் பாத்துக்குங்க, லாங்ல வச்சு அடிச்சிருவோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரையலை காமிச்சிருக்காங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம உக்ரைன் தரப்புல இருந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. இந்த ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா பகுதி இருக்குல்லங்க, இந்த டன்ஸ்காய் பகுதி, அந்த பகுதியில ரஷ்யா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சை வந்து எங்களுக்கு தோராயமா கணிக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா உக்ரைன்ல தான் வந்து ரேடியோ இன்ஜினியரிங் டீம்லாம் வந்து திறமையான ஆளுங்களாச்சே. கொசு பறந்தா கூட எந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு, எந்த இடத்துல பறந்துச்சு, எந்த இடத்துல லேண்ட் ஆச்சுன்னு கரெக்டா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால சொல்லிக்கிறேன், இந்த கிரெமென்சுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு உக்ரைன்ல. ஸோ அந்த பகுதி வரைக்கும் ஒரு மிசைல் வந்திருக்கு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஏவப்பட்ட மிசைல் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. ரஷ்யாவோட S-300 S-400 இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் இருந்தது. இப்போ ரேடியோ ரிகனைசன் டீம் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஸோ இந்த டன்ஸ்காய் பகுதியிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 200 மைல் அப்படின்னா தோராயமா என்ன 320 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமா. தோராயமா 320 கிலோமீட்டர்ஸ் வச்சோம். ஸோ இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல வந்து ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யுது அப்படிங்கும்போது உக்ரைனோட நீங்க அடுத்த ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா உக்ரைன்ல அந்த பாதி டினிப்பர் ரிவருக்கு இந்த பக்கத்தக்கது எல்லாமே ஃபுல்லி செக்யூர்டு அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. ஸோ இதுக்கு தான் கிரீமியா மிக முக்கியமா தேவை. உக்ரைனோட எந்த பகுதியும் அப்படியே ஒரு எடுத்து ஒரு 350 கிலோமீட்டர் கார் கடிச்சிங்கன்னா தெரியும், ஏன்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. ஸோ மிக பெருமளவுல வந்து ரஷ்யா அந்த இடத்துல ப்ரொடெக்டடா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பகுதியை வேணாலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு சப்ரஸ் பண்ண முடியும், உக்ரைனோட ஏர் சூப்பர்மசியை துவம்சம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாட்டுக்கருத்துல. இப்போ வந்து உக்ரைன் தரப்புல என்ன கேட்டுருக்காங்கன்னா, எங்க கிட்ட எய்ம் 120 மிசைல் இருக்குல்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இதை நாங்க என்ன F-16க்கு வச்சுக்கோமா இல்ல நாசம்ஸ்க்கு வச்சுக்கோமா, ஒன்னும் புரியலீங்களே அப்படிங்கிற புலம்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ என்ன மேற்குலக நாடுகள் இதை புரிஞ்சுக்கிட்டு நாங்க கைடு கொடுக்குறோம், கொண்டு வந்து கொடுக்கணும் லாங் ரேஞ்ச் மிசைல, புரியுதுங்களா. அதை விட்டு அப்பா பாரு ஜெலன்ஸ்கி வந்து கேட்கற மாதிரியே வச்சுக்கிறீங்க. எங்க மேற்குலக நாடுகளே உதவுறேன்னு சொல்லிக்கிறீங்க, உறுதித்தன்மையை காட்டுறேன்னு சொல்லிக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஸ்லாவா உக்ரைன் ஜெயிக்க வைப்பே தீர்வேன் அப்படிங்கிறது போலாம் சொல்றீங்க. உக்ரைனுக்கு என்னென்ன வேணும், முதல்ல எல்லா ஆயுதங்களையும் லிஸ்ட் எடுத்து எல்லா நாடுகளுக்கு அது வலிச்செடுத்து உக்ரைன் கொடுத்து எல்லாம் வச்சுக்கிங்கப்பா அப்படின்ற கொடுத்தாதான் உக்ரைன் ஜெயிக்க முடியும். அப்படி செஞ்சாதாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளேயே கொந்தளிப்புகள் வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய அனலிஸ்ட் தரப்புலாம் அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஆயுதங்கள் கேட்டா தரமா, ஒரு தடவை வந்து எங்க அதிபர் வந்து கேட்கணுமா, உங்க கிட்ட வந்து கெஞ்சணுமா, உங்களுக்கு ஆயுதம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு நீங்களே எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா இந்த செக்ல இருந்து சமீபத்துல வந்து உக்ரைனுக்கு வந்து பார்த்துட்டு போறாங்க. அங்க வந்து எல்லாம் என்னங்க இது என்ன டூர் வீசாவா, உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மயானத்துக்கெல்லாம் போய் பாக்குறது, மின்மயானம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பார்த்துட்டு எல்லாம் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு போனா மட்டும் பத்தாது, வரும்போது லாரி லாரியா எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடணும். நீங்களே வந்து கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனா அதுதான் உண்மையான உறுதித்தன்மை உக்ரைனுக்கு கொடுக்கறது. இது எப்படிங்க நீங்க சொல்றீங்க, ஆனா எதுவும் செயல் இல்லையா. ஒரு தடவை ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கிருந்து மெனக்கெட்டு போர் நடந்துட்டு இருக்கு, அங்க கான்சென்ட்ரேட் பண்றதா, ஒரு நாட்டுக்கும் போய் ஊர் சுத்திட்டு வந்து ஒரு நாடுகள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதனாலதாங்க உக்ரைன் தோத்துட்டாங்க, இல்லைன்னா ஸ்லாவா உக்ரைன் தாங்க, இதுல மாற்றமே இல்லை. மேற்குலக நாடுகள் தான் உக்ரைனோட தோல்வி காரணம் அப்படின்னு
பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கொந்தளிப்புகள் இருக்கு, எனக்கே இருக்கு. உக்ரைன் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், எனக்கே இருக்குன்னா உண்மையான இதா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 30 ட்ரோன்கள் உள்ள வருது, டவுன் பண்ணிக்கிறாங்க. கணக்கு போட்டு பாத்தீங்க, உக்ரைனை 30 தீந்துருச்சா பாருங்க. ஒண்ணும் இல்ல, 40 மிசைல் அனுப்புறோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல அவங்க அனுப்பணுமா இல்லையா? அதை விட்டு போட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறது போல கேட்கணும்னு சில அனலிஸ்டுக்கு தோன்றதா சொல்லப்பட்டு வருது. உங்களுக்கும் தோணுதா என்ன ஏதுங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இப்படி போட்டு தப்பிச்சு போயிடணும் இல்லைங்களா? இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.